சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. விஜிபியின் பொங்கல் கொண்டாட்டம் ஜனவரி 13 முதல் 17 வரை கண்டு கழியுங்கள். சோஷியல் ஃபோரம்ல மட்டும்தான் டிக்ளேர் ஆயிருக்கு. சேனல்லையோ ஸ்பான்சர்ஸோ இல்ல யாரும் அதோட டிக்ளேரோ இல்ல அந்த முடிவுக்குள்ள நாளைக்குதான் சம்பட்டி வச்சு கப்புலயே அடிக்கிறாங்க. அதனால டைட்டில் வின்னர், அதாவது இவங்க நம்மள டிஜிட்டலி கன்வின்ஸ் பண்றாங்களாமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, வேண்டப்பட்ட விரோதிகிட்ட இருந்து தெரிய வந்தது உள்ளுக்குள்ள. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இப்ப காலையில தான் விஜய் டிவில இருந்தே கால் பண்ணி சொன்னாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நேத்து தான் கமல் சாரே என்கிட்ட சொன்னாரு, இப்படி எவ்வளோட ரூமரை கிளப்புவீங்க, அர்ச்சனா வின்னு அர்ச்சனா வின்னு தூம் தாத்தா. இது 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 இருமே போய் நான் உண்மையிலேயே நாளைக்கு தான் தெரிய வருது. அர்ச்சனா சாரி, அர்ச்சனா மட்டும் இல்ல, யார் உண்மையான வெற்றியாளர், ரன்னர் மற்றும் மூணாவது நாளாவது யாருன்னு. சோ கருத்து கணிப்பு, கருத்து ஆய்வு அந்த மாதிரி கன்றாவியா பேசாம கிளாரிட்டியா பேசணும்னா 5வது இடத்தில் விஷ்ணு. போதுமான அளவுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக்குகள் இருந்தாலும் பல ரொமான்டிக் சீன்கள் காமெடி சீன்களாக மாற்றிய ஒரே காரணத்தினால் படத்தை 13 வாரங்களாக தேய்த்து விட்டு இந்த வாரத்துடன் இந்த படத்தை இந்த தியேட்டர்ல இருந்து எடுக்கிறோம். 5வது இடத்தில் விஷ்ணு. ஒரு நடன இயக்குனரின் கதையாக இருந்தாலும் நடனத்தை மட்டுமே ஒரு நம்பிக்கையாக பிரதானமாக்கி கொண்டு இந்த ஷோ முழுவதும் நடனத்தினால் மக்கள் மனதை மட்டும் ஈர்த்தது அல்லாமல் நடனத்தினால் ஒரு பெண்ணின் மனதையும் தொட்டு இந்த ஹோல் ஷோவில் 15 வாரமும் மூச்சு பிடித்து ஆடாமல் மூச்சு பிடித்து ஓடி இன்று மூச்சு விட முடியாமல் திணறி போய் 4வது இடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறார் மணி. 3வது இடத்தில் சொல்லுங்க இசையே மணியே, ஏன் குரலே வரமாட்டேங்குதே. 3வது இடத்தில் போதுமான அளவுக்கு அம்மன் கோயிலிருந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் வரைக்கும் அர்ச்சனைகள் அர்ச்சனாவுக்காக ஆங்காங்கே நடந்தாலும் அர்ச்சனையில் கடைசியில் தேங்காவில் பூ கிடைத்தது என்னவோ முதல் இருவரான மாயா தினேஷ்க்கு என்று தேங்காவை உடைத்த நமது சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் சொன்னார். அதன் அடிப்படையில் அர்ச்சனா தனது 3வது இடத்தை பெற்றுவிட்டு சைலண்டாக அந்த இடத்தில் விட்டு கிளம்பி விட்டார். யாரோ புதிய தலைமுறையில எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அர்ச்சனா தான் வின்னு. வர வர விஜய் டிவி ப்ரோக்ராம் புதிய தலைமுறையில டிக்ளேர் பண்ற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சா. சோ பிளட் அமாம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. யோ, நீங்க ஒண்ணு பண்றீங்க பாருங்க, உங்க ப்ரொமோஷன் லெவல்ல திடீர்னு NDTVல வந்துச்சுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுங்களா. அர்ச்சனா மாயா அண்ட் மாயா தினேஷ் அப்படின்றாங்க. மாயா தினேஷ் போன்ற பன்முக ஆட்டக்காரர்கள் இந்த ஆட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஆட்டத்தின் சுவாரஸ்யத்தையும் வெற்றிக்கான முனைப்புடன் விளையாடுவது மட்டுமல்லாமல் மக்களை அவ்வப்போது மட்டுமல்ல காண்பித்த போது அனைத்து நேரங்களிலும் மாயா தனது கற்பனை அலைகளை, காவிய கலைகளை, ஓவிய இலைகளை காட்டி மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்து விட்டார். ஆகையால் இந்த ஷோவின் கலையுலக நாயகி என்ற பட்டமும் 2வது திட்டமும் அவர்களுக்கே என்று உரித்தவாறு கமல் சார் இப்படி கையை இறக்கி விட்டு தினேஷின் கையை இப்படி தூக்கி விட்டார். இந்த அத்தனை கண்டஸ்டன்ஸ் இப்ப போறது எப்படி இருக்குன்னா, ஏதோ சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இவங்களுக்கெல்லாம் இப்பதான் புரியுது இந்த வைக்க போறல இந்த அது என்ன படம், சங்கமம் படத்துல 10 லட்சமாம்டா, ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 50 லட்சமாம்டா, ஷீல்டுடான்னு கேமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுங்கெல்லாம் படுத்துக்கிட்டு ஒருவேளை நம்ம விளையாண்டு இந்த கேமை ஜெயிச்சிருக்கணுமோ அப்படின்ற ஃபீலே அவங்களுக்கு எல்லாம் இப்பதான் வருது. அதுவும் குறிப்பா இந்த 5 பேர் பார்க்கும்போது, இவனை விட நான்லாம் நல்லா ஆடுவேன், அயோக்கிய பையன் இவன்லாம் உள்ள இருக்கா, நான் வெளியில இருக்கானேன்னு ஒரு கூட்டம் குமுறுது. இன்னொரு பக்கம் சந்தானம் படத்துல வந்த மாதிரி, ஐயோ மொத்த தத்திரமும் ஒண்ணு கூடுத அப்படின்னு ஒரு டைலாக் சந்தானம் படத்துல வரும். அது மாதிரி
இந்த ஒத்துமொத்த பேருக்குள்ள ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கேங்கு கிட்ட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. சோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஹவுஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் விளையாடு, அதாவது ஒரு முனைப்போட விளையாண்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு விளையாட வேண்டிய விளையாட்டு பெருசா தெரியாட்டியும், விளையாட்டு பெருசா தெரியாட்டியும், இன்னைக்கு 2 நாள்ல அவங்க என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னா, இதுக்கு நம்ம உண்மையா ட்ரை பண்ணிருக்கலாம் போல, இதுக்கு நம்ம கொஞ்சம் ஜென்யூனா ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துக்கலாம் போல, இதுக்காக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் போலன்னு பூர்ணிமா, நிக்சன், இன்னும் 1 2 3 பிளேயர் கண்ல நான் கொஞ்சம் ஜென்யூனா பார்த்தேன். கொஞ்சம் முனைப்படுத்திருக்கலாம் போல அப்படின்னு. அது இவங்க இன்னைக்கு வெளில போகும்போது அவங்களுக்குள்ள வெளியில அவங்க போய் பல விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆப்வியஸா அவங்க பார்த்துட்டு வந்த சில விஷயங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள், அவங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரியில போயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லும் போதே சொல்றாங்க, ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருப்பான், இதோட தான் வந்திருப்பான், அது இதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்களே. இது எல்லாமே எந்த இடத்துல ஒரு மாதிரி கான்கிரீட் ஆகுதுன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இப்ப ரிசல்ட்டோடைய பென்ட்டுக்கு வரும்பொழுது இந்த ஃபினாலில இருக்கிற 5 பேர், இவங்க 5 பேர் இப்ப வெளில பேசப்படுற விதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னும் பொழுது இது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்தவங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த கேமை இனிமேலாவது சீரியஸா ஆடணும்னு இனி வரும் காலங்கள்ல வர சீசன்ல வர பிளேயர்ஸ்க்கு இந்த சீசன் ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கணும். ஏன்னா யாருக்குமே வெற்றிக்கான முனைப்பு இல்லை, வெற்றிக்கான தகுதி இல்லை, வெற்றிக்கான ஒரு ஃபயர் இல்லை. அதை அவங்க வீணடிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரீ டாஸ்க்குக்காக விளையாண்டா எப்படி இருக்கும், அது மாதிரி முக்காவாசி கூட்டமும் அதை விளையாண்டுட்டு வெளில வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வெளியே வந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு ஆசை, இதுக்கு மேல ஃபினாலேல என்ன நடக்க போகுது, நமக்கு பிடிச்சவங்க ஜெயிக்க போறாங்களா, இல்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுதுன்ற எல்லா எதிர்பார்ப்பும் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கு. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. விஜிபியின் பொங்கல் கொண்டாட்டம் ஜனவரி 13 முதல் 17 வரை கண்டு களியுங்கள்.